ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அண்ட் ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பதால் புற்றுநோய் உருவாகும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சிறப்பா சுமந்து கிட்டு காணிகார நிரப்பா கரை மரங்கள் பூச்சூட கண்ணாடி உடை உடுத்து துள்ளுமெங்கள் கண்களென மலைய ஒரு கரைக்கும் குளிர்காத்த மறுகரைக்கும் அள்ளி எடுத்துக்கிட்டு அள்ளி கொல நிரப்பா நகட்டி போரடிக்க
சந்தோஷமையா பசுபதி? கோயில் தர்மகர்த்தா ஆகிட்ட. ஊர் திருவிழாவை நல்லா முடிச்சு கொடுக்கணும். ஊரும் நல்லா இருக்கணும். என்ன தலைவர நடத்தி கொடுன்னு 3வது மனுஷன் மாதிரி சொல்றீங்க? நான் ஊரில் ஒருத்தன் தானே ஐயா. அதுக்கப்புறம் தானே தலைவர் பதவியெல்லாம். அப்புறம் என்ன, திருவிழா வந்த வருஷம் நல்லா நடத்தி கொடுத்துருவோம். வர திங்கக்கிழமை நேரம் காப்பு கட்டியிருக்கணும். வேலை ரொம்ப கிடக்கு. எனக்கு என்னன்னு சொல்லி இருக்காம எல்லாம் வேலையை முடிச்சு கொடுங்கப்பா. சரியா தலைவர் நினைக்கிறத பிரமாதமாக பண்ணீங்க. அதெல்லாம் அந்த நல்லா கூட இருந்து வேலையெல்லாம் முடிச்சு கொடுறா. சிறப்பாக பண்ணி எதுக்கு ரத்தனம் கோவிச்சுட்டு போகிறான்? அந்த ஆள் தர்மகர்த்தாவாக இருந்து கோவில் திருவிழாவை நடத்தி கொடுத்துருக்கணும். முடியலல்ல, அந்த கோபம் தான். யோ பாலு, ஐயா வேலையெல்லாம் ஒழுங்காக நடக்கணும். வருஷம் உங்கள் ஆளுங்களாம் தலைவலியே. இந்த வருஷமும் நடந்தால் சரியாக இருக்காது பார்த்துக்க. சரிங்க ஐயா. நீ வரலன்னா நம்ம வீட்டு சீர்வரிசை நிறையாதுடி. நீ இப்ப கிளம்பி வர்ற. நீ என்ன சொன்னாலும் நான் வர மாட்டேன்னு உனக்கு தெரியும். பின்னே தொணத்தொணங்க சந்திரா. இதே உங்க அப்பா வீட்டு விசேஷம்னா சிவி சிங்கார்ஷ் வந்து நின்னு இருப்ப. நான் சொல்றது உனக்கு புரியல? நீ எதை மனசுல வச்சுட்டு இப்படி அடம் பிடிக்கிறேன்னு எனக்கு தெரியும்டி. அதான் தெரியுதுல்ல. நீ பாடு கிளம்பி போயேன். ஏண்டி 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத மனசுல வச்சுக்கிட்டா இப்படி பிடிவாதம் பிடிப்ப? இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி என் தம்பி வந்து மன்னிப்பு கேட்டிருப்பான். ஆமா, சபைக்கு முன்னாடி திரும்பியான்னு கேட்பாரு. அப்புறம் தனியா வந்து மன்னிப்பு கேட்பாரு. நான் செஞ்சுட்டே ஒரு வீட்டுக்கு வரணும் இல்ல? இப்ப வெளியே வரப்போறியா இல்லையாடி? உன் அப்பா வரட்டும், ஒரு முடிவு கட்டிடுறேன். பிரேமா, வெளியே தேங்காய் உரிக்கிறான்ல, அதுல 4 எடுத்து வை. இந்த வீட்டில் அவார்டும் பிடிக்கிறாளா இல்லை நீங்கள் பிடிக்கிறீங்களானே தெரியல அத்தை. மா, பாத்துமா, பாத்து. உட்கார், இதோ வரேன். ஒன்றும் இல்லைம்மா, சரியாயிடும் சரியாயிடும். பயப்படாதடி, பயப்படாத. இப்ப பரவாயில்லையா? ஆ, நான் முருகனுக்கு ஃபோன் பண்ணி நாம யாரும் அங்க வரலன்னு சொல்லிடுறேன். மா, இது என்ன புதுசா? எப்போ வரது தானே? நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாரும் போங்க. ஓ மாமா வீட்டுக்கு தானம்மா, எப்போ வேணாலும் போய்க்கலாம். நான் ஸ்வாதியை வர சொல்லிக்கிறேன். நீங்களாம் தைரியமாக போங்கப்பா. நான் மட்டும் வரலனா தான் என் கோவம் அவருக்கு தெரியும். அம்மா, இதுக்கு இதே வேலையா போச்சு. என் நேரமும் அந்த ரூமையே பார்த்துட்டு கூப்பிடுறது கூட காதில் வாங்காம. அம்மா, அம்மா, உன் பேத்திக்கு மூச்சு திறன் திரும்ப வந்துருச்சு. நாங்கள் முருகன் வீட்டு விசேஷத்துக்கு போயிட்டு வந்துடுறோம், அவளை பார்த்துக்க. நடந்தது நடந்து போச்சுன்னு இந்த ரூமை விட்டு தொலையதா பாரு.
அடா பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ். ஏய் அசோக்கு, டென்ஷன்ல வார்த்தை விடாதடா. டேய் எவ்வளவு சொன்ன கேட்டீங்களாடா? இப்ப எல்லாம் போச்சு. 6 மாசத்துல திருப்பிடலாம்னால அவனை கேளுங்கடா என்னன்னு. மகமாயி, சாமி விஷயம் வேணான்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. ஆசை சம்பாரிச்சிடலாம்னு ஆசை. இப்ப அந்த ஆத்தா தாண்டா நம்மளை காப்பாத்தணும். ஏய் ஆமாண்டா, ஆத்தா கிட்டே திருடிட்டு ஆத்தா காப்பாத்தனா காப்பாத்திருமாடா. முத்து, உன் மேல உள்ள நம்பிக்கையில தான் ரிஸ்க்னு தெரிஞ்சும் அம்மனோட கிரீடத்தை எடுத்து கொடுத்தேன். எனக்கு நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாதா? திங்கக்கிழமை கோயில்ல நகைப்பெட்டியை ஒப்படைக்கிறப்போ அந்த கிரீடம் இருக்கணும். இல்ல நீ பதறாதடா, ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. திங்கக்கிழமை தானே காப்பு கட்டுவானுவ, வெள்ளிக்கிழமையே மீட்டுடலாம். நீ ரிலாக்ஸா இருடா. ஒரு விசேஷத்துக்கு நல்ல நேரத்துக்குள்ள போறது இல்லையாடா? உட்காருங்க, போயிடலாம். இது செத்து ஒழிஞ்ச திருவிழாவுக்கு போகாமலையாவது இருக்கலாம். அப்பா, இப்போ 3வது மனுஷன் நாட்டம் போய் நிற்க வேண்டியது இருக்கு. நீ செஞ்சு வச்சிருக்கிற வேலைக்கு ஊருக்குள்ள ஒரு விசேஷம்னா முன்னால போய் நிற்க முடியுதா? அவன் பார்க்குற பார்வை நீ எல்லாம் இன்னுமாடா இருக்கங்கிற மாதிரி இருக்கு. படிச்சு கிழிச்சிட்டா பெத்தவங்க சொல்றதெல்லாம் முட்டாள்தனமா தெரியுதுல? வாசல்ல வச்சு தண்ணி கூட தரமாட்டோம். இப்ப என்னடானா வீட்டுக்குள்ள வந்து நமக்கே தண்ணி தருதுங்க. ஏய் டாக்டர் வந்துட்டாரியா? எட்டியா எனக்கு ஆளை சொல்லி விடுங்க. என்ன சார் பாக்குறீங்க? ஊரே உங்களை சாவு டாக்டர் தானே கூப்பிடுது. டேய் சும்மாறா, நீங்க வாங்க டாக்டர். ஏண்டி ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்துட்டு வர இவ்ளோ நேரமா? எல்லாம் உங்க புள்ளைய கேளுங்க அத்தை. லேட் ஆயிடுச்சுமா. எந்த ஏடிஎம்லயும் பணம் இல்லை. இதுல சீக்கிரமா எங்க வருது? போயிட்டு சீக்கிரம் வந்துரு. சரி நீங்க சாப்பிடுங்க, நாங்க வந்துடுறோம். இந்த அன்பு எல்லாரும் வந்தாச்சாடி? என்னக்கா பணம் போறட்ட லேட் ஆயிடுச்சு. இந்த ரத்ன வீட்டு கிழவி ஏன் சாவே மாட்டேங்கிறா? அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? கழுத்தை நெரிச்சா கொல்ல முடியும். கிழவி ஏன் இழுத்துக்கிட்டு இருக்குன்னே தெரியல. என் ஊர்லயும் இப்படி தாண்டி ஒரு கிழவி இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. விசாரிச்சா பூசாரி 2 உயிர் இருக்குன்னுட்டான். என்னடி சொல்ற? கிழவி மாசமா இருந்தாளா? நீ வேற, அந்த கிழவிக்கு பேய் பிடிச்சிருக்கான். அந்த பேய விரட்டினாதான் கிழவி சாவோன்னுட்டான். ஐயோ, அப்புறம் பேய விரட்டியாச்சா? இல்லடி, கிழவி திடீர்னு செத்து 2 பேய் ஆயிடுச்சு. உண்மைதாண்டி. நாங்க கொஞ்ச நாள் செந்தலையில இருந்தோம்ல, அங்கேயும் அப்படித்தான். சும்மா இருங்க அத்தை. வயசானவங்க அவங்க. முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு, உழைச்ச உழைப்பு, உடம்புல இன்னும் சக்தி இருக்கு. அதான் உயிர் இழுத்துக்க பறிச்சுக்கன்னு கிடக்கு. ஏண்டி லீலா, சாயங்காலத்துல வெளியே போறவ காத்து தான் உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும்ல.
மனசு தைரியமா இருந்தா உடம்ப எதை வேணாலும் ஒத்துக்குறானி. உனக்கு தெரியாதா என்ன? என்னடி ஆச்சு? இந்தடி என்னடி? ஏதோ கெட்ட வாடை வருதுடி. வரலையேடி. இல்லடி, அந்த ரூம்ல இருந்து தான் ஏதோ கெட்ட வாடை வருது. உடம்பு இப்ப எப்படி இருக்கு? உடம்பு கிடக்குது விடுமா. அந்த ரூம்ல இருந்து ஏதோ வாடை வருது. என்னமாச்சு? அந்த ரூம்ல இருந்து ஏதோ கெட்ட வாடை வருது. அது என்னன்னு பார்க்க சொல்லுங்க. அதோட சாவி கூட எங்க இருக்குன்னு தெரியலையேம்மா. இந்த கதவை திறந்தா நம்ம வீட்டுக்கு ஆகாதுன்னு அம்மா வேற நம்பிட்டு இருக்கே. சரி, ஜன்னல்லாம் திறந்து வைங்க, வாடை போயிடும். இப்ப நீங்க திறக்கறீங்களா? இல்ல நான் உடைக்கவா? உடைச்சா நல்லது இல்ல, குடும்ப சந்தியில நின்னுடா. ஐயா, எலி சத்து கிடக்குது. அசோக், வெள்ளிக்கிழமை ரெடி ஆயிரும், திருப்பிடலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறத நானும் மறக்கலடா, ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். ராமகிட்ட பணம் கேட்ட போல என்ன பழக்கம் போல இல்லைன்னு கையை விரிச்சிட்டானா? 4-5 இடத்துல கேட்டிருக்கேன், ஒரு இடத்துல கிடைக்கல, அவ்வளோதான். எப்படி 8 மாசமா கேட்டுட்டு இருக்கியே, அது போலயா? அவன் தருவான் இவன் தருவாங்கிற, ஏன் உங்க வீட்டுல இல்லாத பணமா? வீட்டுல தெரிய கூட தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். புரிஞ்சுக்காம எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு ஆச்சு நேரம் உங்க அப்பாட்டே வந்துருவோம்டா. நான் மட்டும் மாட்டிட்டு ஊருக்குள்ள அவமானப்பட்டு சாவணும், நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிற அளவுக்கு நான் ஒன்றும் நல்லவன் கிடையாது. டேய் அசோக், டேய் ஏய், அதை நிப்பாட்டுங்கடி. வீடவா வச்சிருக்கீங்க? ஒரே சத்தம். எப்ப பார்த்தாலும் இதே வேலை. வெளியில இருக்கிற கோபத்தை வீட்டுல வந்து காட்டுறது. உங்களுக்கு பிடிச்ச வெறா மீன் குழம்பு வச்சிருக்கேன்,
வாங்க சாப்பிடலாம். வேணாம், சொல்லிட்டே இருக்க. நாமளே உழைச்சு சம்பாதிச்சாலும் சாப்பாடுங்கிறது சாமி மாதிரி. என்ன கோவமா இருந்தாலும் இப்படி சோத்த தூக்கி அடிக்கலாமா? டென்ஷன் ஏத்தாத, பேசாம போயிரு. வெளியே போயிட்டு வர்றவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். உனக்கு என்ன வீட்டுல உட்காந்து திங்கிறவனுக்கு? என்னாச்சுமா? உங்க அப்பனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. வார்த்தை தடிக்கும். நீ உள்ள போ. என்ன வார்த்தை தடிக்கும்? இப்ப எதுக்குப்பா தேவையில்லாம அம்மா வடிக்கிற? கோவமா இருக்கேன், பேசாம உள்ள போயிரு. உடம்புக்கு முடியாத புள்ளைய என்ன பாக்குறேன். வீட்டு பொம்பளைங்களை அடிச்சுட்டா வெளியில இருக்கிற கோவம் போயிடுமா? அடி வாங்கிட்டு இருக்கேன் இந்த ஆளுகிட்ட. ஈஸியா கை நீட்டுறீங்க. கோவத்தை கிளப்பாதீங்கடி. என்னாச்சு? மாமாக்கும் அத்தைக்கும் சண்டை. எதுக்கா? தெரியல. என்னன்னு தெரியாம சும்மா வேடிக்கை பார்த்து நிற்கிறியா நீ? எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு. இதெல்லாம் நடக்கும்னு தான் இந்த கதவை திறக்காதீங்கன்னு சொன்னேன். இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. தீபாஜி அம்மா தாயே, இதாண்டி அம்மா என் குடும்பத்தை காப்பாற்றணும். ஐயோ, லீலா சாவுக்கு நானே காரணமாயிட்டேன் மேலே. அப்பா தான் திட்டாரு, விட்டுட்டேனே. இப்படி அவன் தெரிஞ்சா பேசியிருப்பேனே. நோயை தாங்கினவன் என் மாட்டிய தாங்கலே அம்மா. நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்பா உயிரோட இருக்க மாட்டேன்மா. என்னை ஏமாத்திட்டா. என்னை விட்டுட்டு போயிட்டா. என்னடா ஆச்சு? நைட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை. லீலா போய் தடுத்துருப்பா போல. கோவத்தில் தப்பா பேசி அரைஞ்சிட்டாரு. மகமாயி அப்போ போய் கதவை சாத்திட்டாலும். கோவத்தில் தான் போறா, வந்துடுவான்னு நினச்சிட்டோம். இப்படி விட்டுட்டு போவான்னு நினைக்கலையே. டேய், ஊர்ல விஷயம் தெரிஞ்சு போலீஸ் வரதுக்குள்ள நாமளே தகவல் சொல்லிடுவோம்டா. அவனுங்க கேட்குற கேள்விக்கு யாரா பதில் சொல்றது? கேஸ் வேற போடுவானுங்க. சொல்லலாம் வேண்டாம், நாமளே பார்த்துக்கலாம்.
முத்து போலீஸ் கிட்ட போனா கேஸு கீஸுன்னு இழுத்துருவானுங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நம்ம புள்ளைய கூறு போட்டுவானுங்கடா. போலீஸ்ட போக வேண்டாமா? போனா உடம்ப கூறு போட்டுருவா ஏங்கிறா. அதுவும் சரிதான். இப்படி நம்ம பிள்ளை நம்ம தேவதை மாதிரி தூக்கிறோம்ப்பா. பண்ணுங்க. அஞ்சு வயசுல கண்ணெல்லாம் சொருகி கையெல்லாம் துவண்டு மூச்சு விட முடியாம குறை உசுரா தூக்கிட்டு வந்தீங்க. ஞாபகம் இருக்கா? இந்த பிஞ்சு உடம்ப பார்த்துட்டு அந்த டாக்டர் என்ன சொன்னான்னு தெரியுமா உனக்கு? இத தூக்கிட்டு போக சொல்லுன்னு சொன்னான். அந்த வயசுலயும் மூச்சை பிடிச்சுக்கிட்டு பொடிவாரமா பொழைச்சி வந்து நின்னவடா. அவளை பேசிய கொன்னுட்டிடா பாவி. டாக்டர், நீங்களே சத்தம் போட்டீங்கன்னா விஷயம் வெளியே போயிடும். வெளியே போனா என்னடா? பிள்ளையே போயிட்டா. என்ன பண்ணணுமோ சொல்லுங்க டாக்டர், இல்லைன்னா பிரச்சனை போலீஸ் கிட்ட போயிடும். ஒண்ணு பண்ணுங்க. அவளுக்கு தான் மூச்சு திணறல் இருந்துச்சுல்ல, மூச்சு விட முடியலன்னு ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. அவன் வந்து செத்துட்டான்னு சொல்லிடுவான். இந்த ஊரும் நம்பிடும். இது நல்லதுக்கு இல்லை. ஐயோ, எல்லாத்திலும் பிரேமா
அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன்டா. புண்ணியம் இங்கே வாப்பா. இதை வச்சுக்கிட்டு கூட இருந்து எல்லா வேலையும் செஞ்சு முடியும். சரிப்பா. சனிக்கிழமை அதுமா சாவு விழுந்துருக்குப்பா. கோழி ஒன்று வாங்கி கட்டி வைங்க. நான் பார்த்துக்கிறேண்ணே. சரியா? நீங்கள் பாட்டுக்கு மேலங்கிலன்னு சொல்லி விட்டுறாதீங்க. செத்தது கன்னி பொண்ணு. சரிங்கண்ணா, நான் பார்த்துக்கிறேன். முத்து சொந்தம் சொல்லி அனுப்பியாச்சாயா? ஆப்பிள பேச்சுவார்த்தை இல்லைனாலும் அங்காளி பங்காளிகளும் மறக்காம ஆள் விட்டு சொல்லி அனுப்பிச்சிருங்க. பிள்ளையோட தாய் மாமா வந்துட்டாரு. அன்னைக்கு காலை வழிதான் மன்னிப்பு கேட்க முடியும்னு கேட்டேன். காலை தொட்டு கேட்கிறம்மா. இந்த மாமன மணிக்கு நீ இல்லையோமா? சொல்லு பொறுக்காத என் சாமி. ரோசக்காரிடி நீ. இந்த மாமா மன்னிக்காமலே போயிட்டிய. விட்டுட்டீங்களடா, விட்டுட்டீங்களடா. என்னடா முன்ன பின்ன அனௌன்ஸ்மெண்டே பண்ணது இல்லையா? டைமே சொல்லாமல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறீங்க. அதை தாண்டா ஃபோனில் கேட்டுட்டு இருக்கேன். சொல்ல மாட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமேன்னு வந்தேன். டேய், எத்தனை மணிக்கு எடுக்கிறதுன்னு கேட்குறான்டா. 2 மணிக்கு தூக்கலான்னு சொல்கிறான். ஏப்பா நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்தீங்களா? யாராச்சும் காலாண்டர் எடுத்துட்டு வாங்கப்பா. ஏய் என்னப்பா, சின்ன பிள்ளை செத்து இருக்கு, கொஞ்சம் எல்லாரும் அழுதுதான் ஓயட்டுமே. எதுக்கு அவசரம்? பொழுது சாயட்டும், புழுசை மட்டும் பார்த்துருவோம். அப்போ 6 மணின்னு சொல்கிறான். சரிடா. ஹலோ, நேத்து காலையில கூட என்ன பார்த்து சிரிச்சாளே, இப்படியா சாவா? அக்கா, இந்த நோயை பத்தி என்னக்கா தெரியும் உனக்கு? இழுத்துட்டு கிடந்தா இழுத்துக்கிட்டே கிடக்கும், போனா பட்டுன்னு போயிடும்க்கா. உனக்கு தெரியாதா? அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே மூச்சுத்திறனல் இருந்துச்சு. குளிர்காலம் அதான் அதிகமாகிடுச்சு. ஆம்புலன்ஸ் வரத்துக்குள்ளே உயிர் போயிடுச்சு. நம்ம புள்ளைய கொண்டு போக வந்துட்டாங்கடி, அழுதுறி. அவ கட்ட வேகாது. அவ என்னை ஏமாத்திட்டா, விட்டுட்டு போயிட்டா, ஏமாத்திட்டா. தூக்குங்க. என்னடா இந்த கணக்கு கணக்குது? டேய், போனோம்னா அப்படித்தான்டா கணக்கும். மூடி தூக்குடா. முடியலடா.
டேய் வாங்கடா 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 எல்லாம். தூங்குடா. உள்ள கை கால அசைதுப்பா. புடிச்சு தூக்கும் போது கை கால ஆடுதுரி. கை கால்லாம் அசைதா? யோ உள்ள போய் யாராவது உசுர் இருக்கான்னு பாருங்க. என்னன்னு பாரு. டேய் தூக்குன்னு நீங்க ஆட்டி தூக்கிட்டு அலும்பு பண்ணாதீங்கடா. ஏண்டா உண்மையா தான்டா சொல்றேன். உயிர் இருக்கிற மாதிரி உடம்பு ஆடிச்சுடா. ஐயோ என் குடும்பத்துக்கு என்ன கதி வரணும். ஏன் விடுக்கடா விடுக்கடா. பாத்துக்கலாம் மாமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. நீங்க பதில் உடம்பு வந்து உட்காருங்க. நாங்க பாத்துக்கிறோம். ஏய் யாரோட பசங்க எல்லாம் உள்ள போய் தூங்குங்கப்பா. எவன்டா அவன் கத்தனவன்? சனி போன தனியா போகாது போல இருக்க. டேய் சாவு வீட்டுக்கு வந்தீங்கன்னா உட்காந்து அழுங்கடா. நான் வேணான்னு சொல்லலை. அதை விட்டு அலறினீங்கன்னா அலர்னா மட்டும் என்ன போன எழுந்திரிச்சு உட்கார போகுது. வாங்கடா டே போங்கடா. சத்தம் போடாமல் உட்காருங்கடா. அழுவுங்கடா. எனக்கு என்னடி தெரியும்? ஏன்பா போ, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பார்த்துக்கலாம். கூட்டு போ. வாங்கப்பா. பிள்ளைய சுடுகாடு கொண்டு போற வரைக்கும் யாரும் எனக்கு என்னன்னு வீடு வாசல் போயிடாதீங்க. அப்புறம் செல்வராஜுக்கு இந்த நேரத்தில் தான் ஆறுதலில் கூட நம்ம நிற்கணும். திருவிழா நாள் இருக்கிறப்ப எதுக்கு தான் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குது? டேய் ஊருக்காரங்களை இவ்வளோ நேரம் முண்டாம வச்சிருந்ததே பெரிய விஷயம். இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு வேற தெரியல. டேய் என்ன நடக்குதுன்னு இங்க யாருக்கும் தெரியல. நாம இப்ப பதட்டப்படாம இருக்கணும். டேய் முத்து, கிரீடம் என்னடாச்சு? டேய் எந்த நேரத்தில் என்ன கேட்கணும் தெரியாது உனக்கு? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்றே திருப்பிட்டேன். வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். அப்படியா? என்னாச்சு? மாமாக்கும் அத்தைக்கும் சண்டை.
கூட உட்காரு. என்னங்கடி இது? ஊர்ல நடக்காத கதையால இருக்கு. கிணத்த சுத்தி விளையாடின பிள்ளைக்கு கிணத்துலதான் சாவுங்கிற மாதிரி மூச்சு திணறி செத்தவ நம்மளால மூச்சு வாங்க விடுறா? சும்மா இருங்க அத்தை. இத்தனை வயசுக்கு பிறகும் மனுஷங்க மனசை புரிஞ்சு பேசுறது இல்ல. இவ ஒருத்தி நம்மள ஒரு வார்த்தை பேச விட மாட்டா. ஏ ராணி, அப்புறம் என்னத்துக்கு பணத்தை தூக்க முடியலையா சொல்லு? என்னமோ இருக்குல்ல, கன்னியா செத்தவளுக்கு என்னென்ன ஆசை இருந்துச்சோ என்னமோ. செத்தவளை நினைச்சு அடிச்சுக்கிட்டு அழுவாம மனசு கணக்காம கதை பேசிட்டு இருந்தோம்ல, அதான் பணம் கணக்குதோ என்னமோ. நீ சொல்றது சரிதாண்டி. இப்படிதான் எங்க ஊர்ல ஒழுங்கா அழுவலனா பணம் போகாதுன்னு கேட்டிருக்கேன். அத இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். எங்க பூதலூர்ல இப்படிதான் ஒருத்தி செத்தா. நிற மாசமா இருந்தவ, தூக்கவே முடியல. அம்புட்டு கணம், எல்லா சடங்கும் செஞ்சாச்சு, அப்பயும் தூக்கவே முடியல. கடைசியா புள்ளைய பெத்துட்டு தான் சுடுகாட்டுக்கு போனா புண்ணியவதி. ஆமாண்டி செல்வி, இப்படிதான் ஒரு கதையை எங்க மாமியா அடிக்கடி சொல்லும். நாண்டுகிட்டு செத்திருக்கா ஒருத்தி. 10-20 பேர் சேர்ந்தும் தூக்க முடியலையா. ஊர் பயலுகை எல்லாம் சேர்ந்து தூக்கி தெருமுனை வரைக்கும் போயாச்சு. குடம் உடைச்சாச்சு, கோடி பூத்தியும் அழுதாச்சு. மழையா கணக்கு தான் போனோம். ஒரு காத்துனாலும் புய காத்து மாதிரி வீசிருக்கு. தூக்குன பயலுக அப்படியே போட்டுட்டு ஓடிட்டானுங்க. ஆத்தே, தெருமுனை, பொணம், காத்து, நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இல்ல இருக்கு. அப்புறம் சாமியார கூட்டிட்டு வந்து சாமியாடி பூசை செஞ்சு அதுக்கப்புறம் தான் எரிச்சிருக்காங்க. அதெல்லாம் சரிதாண்டி. நீங்க எல்லாம் தூக்க முடியாத கதையெல்லாம் சொல்றீங்க. இங்க செத்தவ எந்திரிச்சில உட்காந்துருக்கா, அதுக்கு என்ன பண்றது? ஏமா கண்டதெல்லாம் பேசாதீங்க. லீலாவை பத்தி நமக்கு தெரியாதா? மனசுல எதை வச்சுட்டு போகாம இருக்காளோ. மயிலே, போய் நம்ம சாமியார் அழைச்சிட்டு வாடா. அவரை கூப்பிடுங்கப்பா முதல்ல. இங்க இப்படியேவா உட்காந்துட்டு இருக்க முடியும்? அவர் வந்து இங்க என்ன செஞ்சுட்டு போறாரு? நம்புறதுக்கோ ஒரு அளவு வேணா? எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சாமியார்னா யார் இங்க முட்டாள்னே தெரியலையே. ராணி, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா விடு. எங்களுக்கு அவர் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. பார்க்க தானே போற. விபூதி அடிக்கிற உனக்கு சாவுட்ல என்னடா வேலை? டேய், இவனை உள்ள விட்டுறாதீங்கடா. விட்டா போனதுக்கு விபூதி அடிச்சிருவான். டேய், பாரு, இங்க வச்சுட்டு போனதை எங்கடா தூக்கிட்டு போனீங்க? ஏன்டா ஊர்ல இருக்கிறவங்களாம் இங்க இருக்கிறீங்க, இன்னும் எவன்டா வரணும்? அட போங்கடா, சாவுட்டு கூட வெள்ளையும் சொல்லியமா வந்து. வேமாவாடா, இப்பதான் அண்ணன் நடக்கிற. உள்ள இருக்க பணத்தை தூக்க முடியல, போய் என்னன்னு பாரு. போட, எதுக்கு தயங்குற? இவங்க வீட்டுக்குள்ள எப்படி போறதுன்னா? நாங்க சுடுகாட்டுக்கு வரதில்ல. போ, போய் பார். என்னடா யோசிச்சு நிக்கிற? ஏ சாமி, என்னமோ சொல்ல காத்திருக்குது ஐயா. நீங்க என்ன செஞ்சாலும்
சொல்லாம போவாதுங்க. அம்மா தாய், மேகம் கூடி கிடக்கு, மழை கொட்ட காத்திருக்கு. உனக்காக அடுக்கி வச்ச விறகெல்லாம் நனைய முன்ன சீக்கிரம் வந்துருதாய். என்னங்க? என்னடி? நான் சொல்றது கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க. லீலா நாண்டுக்கு தான் செத்தான்னு எல்லாத்துக்கும் சொல்லிடுவோங்க. உங்களுக்கே தெரியும் அவ வீம்புக்காரி ஆடம் பிடிப்பான்னு சொல்லி தொலைச்சிருவாங்க. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு புள்ள தானே. செத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்ப சொல்ல முடியாதுமா. சொன்னா நம்ம குடும்பத்துக்கு இருக்க மரியாதை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. டேய், டாக்டர் வந்திருக்காரா? என்ன டாக்டர் வந்து பாத்தீங்க, அப்படியே நிக்கிறீங்க? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. லீலா மூச்சு திணறி சாகல, தூக்கப்பட்டு செத்து போயிட்டான். ஊர்லயே அவர் குடும்பம் தான் பெரிய குடும்பம். மான மரியாதை போயிடக்கூடாதுன்னு தான் பொய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இது ஊரோட பிரச்சனை. நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். ஊர் தலைவர் இவர் சொல்றதெல்லாம் சரின்னு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்தோம். பெரிய மனுஷன் தான் வீட்டு சாவலியை பொய் சொல்லிட்டாரு பாருங்க. யோ, நீ சும்மாரியா? மாமா, இப்படியே சும்மா நின்னுட்டு இருந்தா எப்படி? உங்க வீட்டு இளவுக்காகத்தான் நாங்கெல்லாம் கூடி இருக்கோம். எல்லாரையும் முட்டா பேலாக்காதீங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. தற்கொலை தான் பண்ணிட்டேன். சொல்லு தாக்காம சொல்லிருந்தா நீங்க நம்ப இருப்பீங்களா? என்னென்ன கதையிட்டு இருப்பீங்க, என்னவெல்லாம் பேசியிருப்பீங்க. அதனால்தான் பயந்துட்டேன்னா. என் மாவ சாம பத்தி ஏச்சு பேசி பேசாதீங்க. எங்க எல்லாம் மறந்துட்டு அவன் போயிட்டான். அவனை பெத்தா போடா, அவளை நினைக்க வேண்டாமா? அட உடியா, ஊருக்கு ஒண்ணுனா முன்னாடி நிக்கிற, உனக்கு ஒண்ணுனா ஊரு விட்டு கொடுத்துருமா? மனசு தடுமாறி நிக்கிற நேரத்துல வார்த்தையால கஷ்டப்படுத்திக்காத. இனிமேல் செய்ய வேண்டியத முறையா செய்வோம். யமகாதகி இத சொல்றதுக்கு தான் இப்படி பண்ணிருக்கா. நீ வேறடி, இப்படியே கொண்டு போய் வச்சு எரிச்சிடலாம் நினைச்சிருக்காங்க. எத்தனை பெரிய மனுஷன் வீட்டுல இந்த மாதிரி நடந்துச்சோ என்னவோ, இதாவது தெரிய வந்துச்சே. சம்பவம் நடந்தோடனே போலீஸ் சொல்ல தெரியாதா உங்களுக்கு? போனத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சார். சார், தலைவரோட பொண்ணு போஸ்ட்மார்ட்டம்லாம் தேவையா? பேசி முடிச்சுக்கலாம். என்ன பேசுவ?
தலைவர் பொண்ணுக்கு ஒன்றும் தனியாக சட்டம் இல்லை. எங்கள் வேலையை பார்க்க விடுங்க. சார் அப்பவே தூக்குறதுக்கு பார்த்துருக்கானுங்க, முடியலையா? போன வாரம் இருந்துச்சு உட்கார்தான் சார். ஜோ ஏதாவது சொல்லிட்டு போகிறேன். போயா. உங்கள் ஊர் தலைவர் பொண்ணு ரொம்ப சப்போர்ட் பண்ணாத. போயா. சார் இதை மறைச்சு வச்சிருக்கானுங்க. எங்க? அந்த இடத்துல சார். யோ ஒரு 4 பசங்க உள்ள வாங்கயா. தூக்குடா. கட்டி போட்ட கோழியை காணோம். அது எதையோ சொல்ல மட்டும் இல்ல, யாரையோ கூட்டிட்டு போக காத்துக்கிட்டு இருக்கு. என்னங்கடாப்பா இப்படி மசமசா நின்னுகிட்டு இருந்தா என்னதான் செய்யறது? கன்னி சாபம் பொல்லாப்பு கேக்குது. சனிக்கிழமை செத்தவ துணைக்குன்னு வாங்கின கோழி. ஊர்ல யாருக்கு எதுவும் நடக்கிறதுக்குள்ள சீக்கிரமா புடிச்சு அறுத்து போடுங்கப்பா. நான் பெத்து வச்சிருக்க விலங்காமதிக்கு வர ஒன்று அமைஞ்சிருக்கு. நாளைக்கு வரனானுவ இங்க வீட்டுக்கே போக முடியாது போல இருக்க. ஆளாளுக்கு ஒண்ணுன்னு பேசாம காணா போன கோழியை தேடுங்கப்பா. அந்த பக்கம் பாடுறா. ஏய் இங்க பாடுறா. திமிர பாத்தியா? உன்னை ஊரே தேடிட்டு இருக்காங்க, நீ ரோட்டு குறுக்க நிக்கிறியா? சாவு கோழின்னு பாக்குறேன் இல்ல? டேய் மெதுவா அந்த பக்கம் போய் மறைச்சு நில்றா. டேய் மெதுவா வா. கால் நோத்து.
கோழி புடிச்சிட்டு வந்துட்டாங்கடி. அத்தா இதுவா பாரு. இது இல்லப்பா. இதுவும் இல்லையா? இல்ல. இது இல்லையாண்டா. அத்தா இந்த கோழியா பாரு. இதுவும் இல்லடா. இதுவா பாரு. இதுவும் இல்லடா. இது இல்ல இது இல்லன்னா வேற எதுதான் அத்தா? சோமே சோமே இந்தா டீ எடுத்துக்க. குடிகார முழுசா விடில அதுக்குள்ள ஊத்திக்கிட்டியா? சரிங்க ராணியம்மா, நீங்க போங்கம்மா. ஏண்டா இந்தாங்க. விடிஞ்சே போச்சு, இன்னும் எவன்டா வரணும்? எங்க? ஏய் இன்னும் பணமே வரலடா. குடிகார பணம் என்னைக்குடா வரும்? நம்ம தான் 4 பேர் சேர்ந்து போய் தூக்கணும். வாங்கடா போய் பணத்தை தூக்குற வழியா பாருங்கடா. சாவுட்ல கூட காப்பியங்க டீயங்கனே அலையிறானுவ. நான் ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன், அந்த நம்பரோட கால் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. சார் யோ கிரைம் ஸ்பாட்டு, கைரேகை எடுக்கிற வரைக்கும் யாரையும் உள்ள விடாது. சரிங்க சார். சமயபுரத்து மாரியாத்தா, கெட்டது ஆண்டாம காப்பாத்து தாயே. வீடு போய் சேர்ற வரைக்கும் என்னை காப்பாத்திட்டினா உனக்கு வெளியில சூளம் செஞ்சு வச்சிடறேன் ஆத்தா. என்னை காப்பாத்திர ஆத்தா. டேய் இப்படி நடக்கிறதெல்லாம் லீலாவோட வேலை இல்லடா, ஆத்தாவோட வேலை. கிரீடத்தை தான் உள்ள வச்சிருக்கல. சும்மா அங்க பாரு. சும்மா டேய் இன்னும் ஒரே நாள் தாண்டா இருக்கு. கிரீடம் கோயில்ல இருக்கணும். ஆத்தா விஷயத்துல விளையாண்டா அவன் நம்மளை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டா பாரு. வச்சதை மீக்க விடாம அலைய விட்டா, இப்போ மீட்டதை எடுக்க விடாம அலைய விடுறா. ரேவதி ரத்தனா எங்கடா அப்படி ஓடுறாரு? அவருக்கு வயிற்ற கலக்கிருக்கோம். என்னடி ஆச்சு என் குடும்பத்துக்கு கணக்காடி இருக்கம் போய் பார்த்துட்டு வாழ. ஒரு நாள் ஆச்சு, மொத்த ஊர் சும்மா நிக்கிறீங்களே. ஏடா லோகேஷ், அத்தா ரத்தனாங்கடா பந்தல்ல இருக்காரு அத்தா. சரி பசுபதி, ஆத்துல இருந்து 2 குடம் தண்ணி கொண்டார சொல்லு. சரியாத்தா.
இங்க கிடக்கிற நாற்காலி எல்லாம் தூக்கிட்டு போக சொல்லு. டேய், உடம்பு தூக்குங்கடா. வலி வேணா? எழுந்திருக்கடா. ஏலே வெங்கடேஷ், ஆத்தா கண்ணாடக்கம் செஞ்சாச்சா? எடுத்துக்கிட்டு வா. சரிதா. ஏலே 2 வருஷம் 90 பூசி குளத்துல பூவை சுத்தி கொண்டாங்க வைங்கடா. 7 வகை தானியம் எடுத்துட்டு வாங்கடா. போய் சாமி மாடத்துல இருந்து குங்குமம் எடுத்துட்டு வா. சந்தனத்தை 2 உருண்டையா உருட்டுங்க. வாசலுக்கு நேரா டம்ளர்ல தண்ணி வை. கர்நாடகமா? ஏய் செல்வராஜ் வாய்ப்புக்க வண்டி விடு. எக்க பக்கம் சக்க பஞ்சது பாரு, கொஞ்சம் குமிச்சிட்டு போ. வாரத்தனா என்ன என்னை தேடி வாய்ப்பக்கம்? நான் சொல்ல போற செய்தி ஊர் வரைக்கும் வந்து நாரிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். உனக்கு என்ன வேணும் ரத்தனா? எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? உங்களை மாதிரியா ஊர் தலைவர் நான்? அப்படியா? உங்க அளவுக்கு காசு பணம் இருக்கு, மரியாதை சுத்தமா இல்லை. அப்படி எதுவும் உங்களுக்கு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன். ஏன்னா மான மரியாதை முக்கியம் தலைவரை. உங்க கூட பகைதான், ஆனா ஒரே சாதி சனங்கிறதுனால சொல்றேன். உங்க பொண்ணு பக்கத்துல ஒரு பையனோட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா. 2வது தடவையா பார்க்குறேன். நல்ல வேலை, நான் பார்க்கும்போது அசிங்கமா எதுவும் நடக்கல. பார்த்துக்குங்க தலைவரை. கலப்பாதீங்கடி. லீலா, நீ அந்த பையனோட சாதாரணமா பேசிக்கிட்டு இருந்தது நான் தான் அம்மா உங்க அப்பாட்ட தப்பா சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. நீங்க அழாதீங்க மாமா. இவன் பேச்ச கேட்டுக்கிட்டா நம்ம பிள்ளைய திட்டுனீங்க. இவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்னடா மாப்பிள்ள, இங்க யாரையோ கூட்டிட்டு போக காத்துட்டு இருக்குன்னு சொன்ன உடனே இவனுங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கானுங்க.
நம்மளை காட்டி கொடுத்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போவாதான் இப்படி எல்லாம் நடக்குது. சீனா பெருஞ்சு சின்னதா இருக்கு. பந்தல் சரிஞ்சப்ப ஆத்தா கிட்ட இருந்து எடுத்து குங்குமம் கரைஞ்சு ஓடிச்சுல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? ஆத்தா நம்ம மேல கோவமா இருக்கான்னு அர்த்தம். இப்ப நீயே யோசிச்சு பாரு, கிரீடத்தை அடகு வச்சு அந்த பணத்துல செஞ்ச தொழில் உருப்பில்ல செய்யலான்னு சொன்ன முத்துவோட வீட்டுல இன்னைக்கு இழவு. அடுத்து நமக்கு எது நடக்கிறதுக்குள்ள நாம கிரீடத்தை எடுத்தாவன மாப்பிள்ள. கிரீடத்தை எடுக்காம ஆத்தா லீலாவோ போக விட மாட்டா. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். இவன் வீட்டு கதையை 7 ஊருக்கு நாருது. வாழ வேண்டிய புள்ளையே இப்படி பழி பேசிய கொண்டுட்டானே, மானம் கெட்டவன். அத்தை விடுங்க. நீ சும்மா இருடி. இப்படி மூஞ்சிக்கு நேரம் பேசாதான் மத்த பொண்ணுங்களே பேசாம இருப்பானுங்க. ஏண்டி இவனை கூட்டிட்டு போறதுக்கு தான் லீலா காத்துக்கிட்டு இருக்காளா? அப்படின்னா பந்தல் அவன் தலையில விழுந்தப்பவே செத்துருப்பானே. அப்ப அவன் சாவ மாட்டான்னு சொல்றியா? பொண்ணுங்களை இப்படி பேசுறவன சும்மா விட்டுருக்க கூடாது, கொன்னு போட்டிருக்கணும். லீலா இதோட விட்டுட்டான்னா அப்ப இன்னும் யாரும் இருக்கான்னு தான் நினைக்கிறேன். எவன்னு தெரியலையே. யதார்த்தமா நடக்கிறதெல்லாம் வச்சு லீலா தான் எல்லாத்தையும் செய்யறான்னு சொல்லி எல்லாருக்கும் பயத்தை கிளப்பி விடாதீங்க. ரத்னம் மாமாக்கு மட்டும் அடிபட்டுச்சு, சோமுக்கும் தானே அடிபட்டுச்சு. அப்ப சோம கூட்டிட்டு போகத்தான் காத்துட்டு இருக்கான்னு சொல்வீங்களா? ஏய் லீலா, நான் ஒன்றும் பண்ணல. உன்னெல்லாம் பார்த்தாலே அசிங்கத்தை மிதிச்ச மாதிரி உடம்பெல்லாம் கூசுது. இன்னும் எத்தனை வருஷம் நீ என் பின்னாடியே வந்தாலும் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நீ திரும்பி பார்த்து கஷ்டப்பட வேணாம் தானே? உன் எதிரிலேயே வரேன். லீலா, நானும் 3 வருஷமா உன் பின்னாடியே வரேன். பதிலே சொல்ல மாட்டேங்கிற. 3 வருஷமா நான் உனக்கு பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுறேன். நல்ல பதிலாக சொல்லு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? மடிச்சு கட்டினா அழகா இருக்குல்ல? இருக்க முடி. சும்மாவே பல பேரும் பின்னாடி சுத்துறான், இதுல இது வேற. அந்த சோமு வேற ரொம்ப ஓரா போறான். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? அவன்லாம் ஒரு ஆளாடி. எங்க அண்ணன் கிட்ட சொன்னா அவனை கொன்னே போட்டுருவான். அப்ப சொல்ல வேண்டியது தானே, பிரச்சனை முடிஞ்சிரும்ல. அந்த அளவுக்கு அவன் வருத்தம் இல்லடி. இப்ப நான் அழகா கைலி மாதிரி கட்டுறேன்னா பாரு. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க லீலா. அசிங்கமா இருந்தா 3 வருஷம் ஏன் பின்னாடி சுத்துவியா என்ன? நீ என்ன தப்பாவே புரிஞ்சிருக்க. நீ ஓகேன்னு மட்டும் சொல்லு. உன் வீடு பிரச்சனை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். பிடிக்கவே இல்லைங்கிற, அது உனக்கு புரிஞ்சு நடிக்கிற. பிடிக்காத பொண்ணையும் லவ் பண்ண வச்சிடலாம், எதையாச்சும் செஞ்சிடலாம்னு நினைக்கிற. உன்ன மாதிரி ஆளுங்களோட லாஜிக் தாண்டா எனக்கு புரியல. அதை புரிய வைக்க தானே முயற்சி பண்றேன். உனக்கு எப்படி என்ன பிடிச்சிருக்கோ அதே மாதிரி எனக்கு உன்னை பிடிக்கல. விட்டு லீலா. இதாண்டா உங்க லவ். கடைசியா இதைத்தானே செய்வீங்க. சார், அந்த பொண்ணு அடிக்குது சார். முடியா அடி வாங்கட்டும். நான் வீட்டுல சொல்லலான்னு லீலா கிட்ட அப்பவே சொன்னேன். அவதான் கேட்கவே இல்லை. விளக்கு மத்தால அடிங்கடி அவனை. பொம்பளை பிள்ளைங்களை தொந்தரவு பண்றதே வேலையை வச்சுட்டு அலையறானே. அத்தை வேணாம், விடுங்க, வாங்க. தப்பு பண்ணிட்டேனே. தங்க புள்ள சாவுக்கு காரணமாயிட்டேன். இப்ப அழுது என்ன பண்றது?
மனுஷ மக்கன்னு பார்க்காம பழி பேசுறது. வயசு ஏறுனா புத்தி மாறும்பாங்க. ஆனா உனக்கு கெட்ட புத்தி எல்லாம் மாறி இருக்கு. இப்படி எல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். இவனுங்க மண்டை உடைஞ்சாலும் திருந்த மாட்டானுங்க, கை கால் உடைஞ்சாலும் திருந்த மாட்டானுங்க. விளங்காதவன். இவனுங்க செஞ்சதை சொல்றதுக்கு தான் லீலா போகாம இருந்திருக்கா போல இருக்கு. கள்ளு மாதிரி உட்காந்துருக்கானுங்க பாரு. போய் செத்து தொலைங்களேண்டா. லீலா இடத்துல வேற பொண்ணு இருந்தாலும் 4 பேரெல்லாம் இப்படிதான் நடந்திருக்கோம். நீங்கெல்லாம் லீலா ஏன் போக மாட்டான்னு யோசிக்கிறீங்க. இந்த காரணத்துக்காக இல்லாமா லீலா தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னு நான் யோசிக்கிறேன். சார், நீங்க அனுப்பிச்ச நம்பரோட கடைசியா ஒரு நம்பர் கான்டாக்ட்ல இருந்திருக்கு. கால் கட் ஆன உடனே அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். இப்போ வரைக்கும் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. கனெக்ஷன் யார் பேர்ல வாங்கியிருக்காங்க? அட்ரஸ், போட்டோ அனுப்பி வைங்க. அவளுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சாமா? உன்கிட்ட எதுவும் சொல்லியிருக்காளா? உனக்கு ஏதாவது தெரியுமாமா? அண்ணி, அவ லவ் பண்ணிட்டு இருந்தா. அவனை கேட்டா ஏதாவது தெரியும். யார் அவன்? அன்பு. டேய், எவன்டா இது? எந்த தெருவை சேர்ந்தவன்? கட்டு தூக்கிட்டு வாங்கடா அவனை. வாங்கடா. ஏய், ஆரம்பிச்சிங்களா ஐயா? இந்த போலீஸ் நாங்கள் எதுக்கு இருக்கோம்? அவனை நாங்கள் அழைச்சிட்டு வரோம். நீங்கள் போய் அவனை தான் செஞ்சு கேஸ் வாங்கிட்டு அலையாதீங்க. ஊருக்குள்ள யார் வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டோம். நாங்கள் போகிறோம். ஏய், உங்கள் ஊரில் ஒருத்தரையும் நம்ப முடியாது. கிளம்புங்க, நானும் வரேன். டேய் வாங்கடா. வண்டியில் ஏரியா. அன்போட சொந்தக்காரங்க எதுவும் பக்கத்தில் இருக்கான்னு விசாரிச்சு பாருங்க. விசாரிச்சு அங்கே ஒளிஞ்சிருக்கான்னு பார்த்து ஆளை தூக்குங்க. ஓகே சார். தம்பிங்க வா. அன்பு எங்கே போனான்னு தெரியுமா? தெரியல சார். ஏம்பா, அன்பு பார்த்தியா? பார்த்தேன். எப்போ பார்த்த? நேத்து. வா சார், இவர் அன்புவை பார்த்துருக்காரு. எப்போ பார்த்தீங்க? நேற்று காலையில் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது பாலுவும் அவர் புள்ள அன்புவும் எதிரில் ஆட்டோவில் போனாங்க சார். என்ன காரியம் செஞ்சு வச்சுட்டு இப்ப அங்க போகணும்னு நிக்கிற? நான் தான்ப்பா அவளை கொண்டுட்டேன். அப்பா, ஒரே ஒரு வாட்டி அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. என்னை விட்டுருங்கப்பா. டேய், சொல்றத கேளுடா. இப்பெல்லாம் அங்க போக முடியாது. வார்த்தை பொறுக்காதவப்பா. நான் தான்ப்பா தப்பா பேசிட்டேன். இப்படி பண்ணுவான்னு நினைக்கலையே. என் உசிரை எடுத்துட்டு போவான்னு நினைக்கிறேன். டேய், அங்க போனா விடுவாங்களாடா? ஏன்டா? கடைசியா ஒரே ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுறப்பா. ப்ளீஸ்ப்பா. ஒரு நாள் முழுக்க சொல்லிட்டு இருக்கோம், கேட்கிறேனா? பாத்தீங்களா? நீ எவ்வளவு வேணாலும் இங்கேயா இருக்க. எதுக்கடி இந்த நேரத்தில் அவசரமா பார்க்கணும்னு சொன்ன? வேலை விஷயமா நீ ஊருக்கு போய் 4 நாள் ஆச்சு. ஊருக்கு காலையிலேயே வந்துட்டேன். என்ன பார்க்கணும்னு கூட தோணல உனக்கு? எதுக்குடா நீ எல்லாம் காதலிக்கிற?
ஏய் லீலா லீலா ஏய் என்னாச்சு உட்கார் வா உயிரே இந்த பனிக்காலம் வாழ்க்கை முழுக்க இருந்தா நல்லா இருக்கும்ல? பாரு, யாரும் பாத்துருவாங்கன்னு பயப்படவே இல்லை. எனக்கு ஒண்ணுன்னா இப்படி பதற. என்னம்மா பாத்துக்கிற? அன்பு, லவ் யூ உயிரே. எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கியா? நம்ம பேசினது மட்டும். ஊத கதா இருக்கு. நீ ஜன்னலை சாத்து முதல்ல. முடியாது. இந்த மழையில தான் நான் உன்னை முதல்ல பார்த்தேன். மழையும் நீயுமா ஒன்னா நடந்து வந்தீங்க. பூச்செடி சலிப்பே இல்லாம மழையை வாங்கிக்கோல, அது மாதிரி அப்படியே ஒரு மழையில நீ மட்டும். எத்தனை வாட்டி இதே சொல்லுவ? எத்தனை வாட்டி சொன்னாலும் மழை பெஞ்சா உன் ஞாபகம் தான் வருது உயிரே. உயிர் கூட்டுல வாழற நீ என் காதல் சிட்டுக்குருவி. வாழ்க்கைய நீதானடி மார்பில் பாஞ்சு கொட்டும் மருவி. பிடி உருட்டி ஓரத்தில் பார்க்கையில என்ன சுருட்டி வீசிறிய. உயிர் புரட்டி போடுற மோசிரிப்பில் இதயம் கட்டியாடுற. அழகே நீ வைக்கும் நெத்தி பொட்டு நானாக ஒட்டிக்கிட்டு உன் கண்ணு நடுவுல வாழ்வேன் தூக்கம் கெட்டு. கூந்தலில் சூடிக்கொள்ள தோட்டத்தில் நீ பறிக்கும் பூவுக்குள் நான் இருந்து உன்னை நான் பறிப்பேன். ஒன்ன மீறி கண்ணில் வேற காட்சி இல்ல. உலகமே முகந்தானடி. துடுக்கு பேச்சுல சாச்சிட்ட இன்னும் நான் எழும்பலைய. நீ சிந்தும் வெக்கம் கோர்த்தடி நாடும் வானவில் வடிப்பேனே. என்னுயிர ஓர் நொடி பிரிவிலும் கொல்லாம கூட வாழ்ந்திடு கோகிலமே. ஹே, பட்டுன்னு ஒரு முத்த கொடு. ஏய் என்ன பேசுற நீ? பஸ்ல போயிட்டு இருக்க, சுத்தி எத்தனை பேர் இருப்பாங்க, கொஞ்சம் கூட பயம் இல்லாம. தூக்கம் கெட்டு கூந்தலில் சூடிக்கொள்ள தோட்டத்தில் நீ பறிக்கும் பூவுக்குள் நான் இருந்து உன்னை நான் பறிப்பேன்.
முதல்ல இருந்து காதலிச்ச மாதிரி இருக்கு. என்ன உயிரே, ரொம்ப சந்தோஷமா இருக்க? பார்க்கணும் போல இருக்கு வாடான்னு சொன்னாலே ரொம்ப பிகு பண்ணுவ. இப்ப தோர நீங்களே ஃபோன் பண்ணி பார்க்கணும். நீங்க என்ன விசேஷம்? இன்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சட்டையெல்லாம் வேற அயர்ன் பண்ணி இன் பண்ணிருக்க. சட்டை அந்த நல்ல விஷயத்த சொல்லு. வேலை கிடைச்சிருச்சு. வாழ்த்துக்கள் சார். ஏற்கனவே உங்களை பார்க்கறது குதிரை கொம்பா இருக்கும். இனிமே போன்ல பேச கூட டைம் இருக்காது. அப்பப்ப ஊர் பக்கம் வந்து உங்க நினைப்பா இருக்க என்னையும் கொஞ்சம் பாருங்க சார். காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், வெளியூர்ல வேலை பாருன்னு. இந்த வேலையை வாங்கிட்டு ஏன் இழிச்சிட்டு வந்து நிக்கிற? இது நம்ம ஊர்ல இல்ல, இங்கேயே வேலை கிடைச்சிருக்கு. இதை தவிர வேற என்ன வேணும்? MBA படிச்சவன் பாக்குற வேலையா இது? வேற வேலையை பாரு. இது விட்டுரு. அன்பு, நான் சொல்ல வரது வாங்க வாங்க. அப்பா ப்ளீஸ் பா, அவனை விடுங்க. அவனை கொல்லாம விடாதடா. இதெல்லாம் செஞ்சுட்டு அவசரப்படாதீங்கப்பா. சாவு வீட்டு வந்தாலும் தடுக்காதீங்க. எப்பா போய் பார்ப்பா. லீலா,
கால் பண்ணிட்டே இருக்கேன், ஃபோன் எடுக்க முடியாதா? அதான் இப்போ எடுத்துட்டேன்ல, சொல்லு. இப்போ நீ பேசுறியா இல்லை நான் வைக்கவா? இப்ப எதுக்கு கத்துற? நான் சண்டை போடுறதுக்கு ஒன்றும் கூப்பிடல. நம்ம விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதட்டி கூட பேச மாட்டாரு. இப்போ சிங்கம்மா திட்டுறாரு. நீ என்னடா நான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற. இதுவரை என்னை சுத்தி எல்லாரும் எனக்காக இருந்தாங்கன்னு சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்ப யாருமே இல்லாத மாதிரி பயமா இருக்கு. சரி விடு, பயப்படாத, பார்த்துக்கலாம். என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, நான் இன்னைக்கு வேலைக்கே போயிட்டு வந்துட்டேன் லீலா. எங்கள் அப்பா மூஞ்சில அப்படி ஒரு சந்தோஷம். நீ சொல்கிறது கேட்டுட்டுலாம் என்னால் எங்கள் அப்பாவை ஏமாற்ற முடியாது. நான் ஏமாத்த சொல்றேன்னா நீதான் பேசுறியா? கோவப்படாம நான் சொல்றத கேளு. வெறும் தைரியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஊர்ல நாம நிம்மதியா வாழ்ந்துட முடியாது அன்பு. தைரியமா இருக்கிறது வேற, அறிவா இருக்கிறது வேற. புரிஞ்சுக்க. நான் தெளிவாக என் முடிவை சொல்லிட்டேன் லீலா. உனக்கு என் கூட வாழணும்னா என் வீட்டுக்கு வா, இல்லைனா என்னை விட்டுரு. உன்னை விட்டுட்டு நான் உயிரோட வாழ்ந்துருவேன் நினைக்கிறியா? ஏய், சும்மா மிரட்டாதடி. லீலா, லீலா, இது வேற. தாய், நீ வந்துரு தாய். வேணாம் தாய், நீ இப்படி இருக்கிறது ஊருக்கு நல்லது தாய். நீ வந்துரு தாய். அண்ணா, என்னாச்சுண்ணே? என்ன நடக்குதுங்க? இவன் எப்படி இருக்கா? டேய் செல்வராஜ், நான் செத்தாதாண்டா அவ போவா. என் சொல்லு பொறுக்காம நாண்டுகிட்ட ரோசக்காரிடா காட்டம்மா. கதவை திறக்காதன்னு சொன்னேனே, அவ சாப நம்ம குடும்பத்தை சும்மா விடாதுன்னு கேட்டீங்களாடா? திறக்க சொன்ன என் பேத்திய தொங்கிட்டாடா. என் கூட பிறந்தவ கூப்பிடுறாடா, என்னைய கொண்டுடுங்கடா, கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்கிற. நீ சொன்னதை கேட்காம உசுர பறிச்ச கண்ணம்மா போடுவைய. இத்தனை வருஷமா உள்ளதாண்டி போட்டி வச்சிருக்க. கண்ணம்மாவும் இந்த கிழவியும் ரெட்ட பிறவிங்கடி.
போ அந்த புடவை எடுத்து அவன் மேல போட்டு இத்தோட எல்லாத்தையும் முடிச்சு. அது பல வருஷமா வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு கிடந்த உசுறு இல்ல, அதான் அடம் பிடிக்குது. வாசலுக்கு வந்துட்டா வெளியில போயிடும். எல்லாரும் பசுபதி ஒண்ணு மண்ணா சேர்ந்து எல்லாரும் போய் வெளியில தூக்கிட்டு வாங்கடா. பெரியாத்தா சொல்றதும் சரிதான். நாளைக்கு நேரம் காப்பு கட்டி இருக்கணும். கெட்டது நடந்த ஊர்ல நல்லது ஒண்ணு நடத்திடணும். டேய் போங்கடா. அவனை தூக்குடா, தூக்குடா அவனை தூக்கு. அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக உன் கூட தான் ஃபோனில் 35 நிமிஷம் பேசியிருக்கு. அது சம்மந்தமாக விசாரிக்கணும். வா இவனை இழுத்துட்டு போங்க சார். இவனை காட்டி கொடுக்கறதா என் பொண்ணு இத்தனையும் பண்ணியிருக்கா. சார் நாங்கள் ஒன்றும் அவ்வளோ நேரம்லாம் பேசல சார். சார் நாங்கள் பேசினது எப்பவுமே லீலா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா சார். நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க சார். பார்க்குறேன். போக வேணான்னு தலையால அடிச்சுக்கிட்டே கேட்டியாடா? இப்ப பாரு ஊரெல்லாம் சேர்ந்து நம்ம மேல பழி போடுறாங்க. ஏய் பார்த்து பேசு. யாரு மேல யாரு பழி போடுறா? ஒண்ணுமே பண்ணாமலா எங்க வீட்டு பிள்ளை செத்தது தெரிஞ்சதும் அப்பன புள்ளி ஓடி போய் என் புள்ள உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஆளை வச்சு மிரட்டிட்டு இப்ப இப்படி அபாண்டமா பழி போடுறீங்களே, இதான் உங்க நியாயமா? என்னடா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நாடகம் ஆடுறியா?
தெளிவா என் முடிவா சொல்லிட்டேன் லீலா. உனக்கு என் கூட வாழணும்னா என் வீட்டுக்கு வா, இல்லைன்னா என்னை விட்டுரு. உன்னை விட்டுட்டு நான் உயிரோட வாழ்ந்துருவேன்னு நினைக்கிறியா? அன்பு, அவர் பேசி கொண்டாரு, நீ பேசாமலே கொல்ற. நான் கூட அப்பா திட்டினதால தான் கோவமா இருக்குன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது, கோவம் வேற இடத்துல போல. எனக்கு முன்னாடியே எல்லாம் தெரியும். உங்ககிட்ட இதை பத்தி முன்னாடியே பேசியிருந்துருக்கணும். நான் வேற பிரச்சனையா வந்துட்டேன். அதான் இன்னும் சரியா கவனிக்க முடியல. இந்த வயசுல எல்லாம் வர்றது தான். ஆனா வாழ்ற இடமும் சேர்ற இடமும் ஒன்னா இருக்கணும். சொல்கிறத புரிஞ்சிக்க. ஃபோனை தூக்கி எறிஞ்ச பேர் அதே மாதிரி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கையை கழிட்டு வா, சாப்பிடலாம். ஈஸியா சொல்லிட்டு என்னால அப்படியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வர முடியாதுண்ணா. நீ சொல்றதை கேட்கறதுக்கு இது நம்ம குடும்பத்தோட முடிகிற விஷயம் இல்லடே. லோகேஷ் அப்படி ஒரு காரியத்தை பண்ணதுக்கு ரத்னம் இப்போ வரைக்கும் வாழவும் முடியாம சாவும் முடியாம திரியாம பார். அதெல்லாம் என்னால முடியாது. விட்டுரு. என் விஷயத்துல தலையிடாத. நான் அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிறேன். நீ வெளியே போ. சின்ன பிள்ளைக்கு பாடம் எடுக்கிற மாதிரி சொல்றேன், நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. மறுபடியும் அதே தப்பதான் பண்ணுவேங்கிற. நீ பண்ணு, எப்படி பண்றேன்னு நான் பாக்குறேன். நீ செஞ்ச தப்பெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உன்கிட்ட ஏமாந்து விஷம் குடிச்சு செத்தாலே சாந்தி. அதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கல. பாவம் அண்ணி, அவங்களுக்காக அமைதியா இருக்கேன். ஆனா நீ செய்யற எல்லா தப்புல இருந்தும் தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத. மான மரியாதையோட வாழ்றதுக்கு இங்க வீடு வாசல் முக்கியம் இல்லடி, ஜாதி ரொம்ப முக்கியம். ஊருக்குள்ளேயே விட மாட்டோம், அவனுங்களை நீ வீட்டுக்குள்ள விடணுங்கிறான். தரங்கிட்ட
நீ பண்ணிருக்க மாட்டே. லீலா போனா இல்லடா சாமி. எங்க எல்லாரையும் சமமா பார்த்த சாமி. நீங்க கும்பிட்டு இருக்கிற அம்மன் மாதிரி செத்து போய் சாமி ஆனவடா. நீங்கெல்லாம் திருடிட்டு போன கிரீடத்தை கூட காட்டி கொடுத்துட்டு போயிட்டாடா. எம்மாடி என் தாய், என்னடி நான் சொல்லி அழுவேன். அடிக்கடி ஒன்னிலமான்னு சொல்லுவேல. இப்ப ஒன்னிலமான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வாயண்டி லீலா. லீலா பொம்பளை பொழப்பு நினைப்புக்கும் நெசத்துக்கும் இடையில கடந்து சாவறது தாண்டி. எல்லாத்துக்கும் அம்மா வேணும் அம்மா வேணும்னு சொல்லவே இல்லை. சாவறதுக்கு அம்மா வேணாமா உனக்கு? இந்த வயத்துல தாண்டி அவனையும் சுமந்தேன். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம அவனும் ஆம்பளைன்னு நிரூபிச்சாண்டி லீலா. உன்னை பார்த்துக்கிட்ட எனக்கு உன் மனச பார்த்துக்க முடியாம போச்சேடி. அள்ளி முடிகிற பூவ என் தலைமுறைய என் தாய கொண்டுட்டானே. அம்மா தாண்டி உன்னை ஏமாத்திட்டேன். நீ ஏமாத்தல, நீ ஏமாத்தல, நீ ஏமாத்தல. அம்மா கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு கடந்து தவிச்சிருக்க. எனக்கு புரியாம போச்சுடி. அம்மா உனக்கு எம்மனே. எத்தனை வாட்டி சொன்னாலும் மழை பெஞ்சா உன் ஞாபகம் தான் வருது உயிரே. வானமானா நீலமானா வானமானா நீலமானா
மனமறந்த பறவையானாயோ மனமிழந்த பறவையானாயோ நீயுமானாயோ வானமானா நீலமானாயோ உசுருல இனிச்ச ஒண்ணு இல்லாம போயிடுச்சே உசுருல இனிச்ச ஒண்ணு இல்லாம போயிடுச்சே விதைக்க போகாம விதை நெல்லு இங்கு வீணா போயிடுச்சு விதைக்க போகாம இங்கு விதை நெல்லு வீணா போயிடுச்சு அம்மான்னு அழாம வரமா வந்த புள்ளே இங்கு வாழாம போயிடுச்சே அம்மான்னு அழாம வரமா வந்த புள்ளே இங்கு வாழாம போயிடுச்சே ஆணினமே ஆண் திணிரே இன்னும் அவலம் மாறாம போயிடுச்சே கண்ணீரும் ஓலமும் தீராத பெருங்கதையாயிடுச்சே ஊரோட கேள்விக்கெல்லாம் விடை சொல்லி போராளே ஊரோட கேள்விக்கெல்லாம் விடை சொல்லி போராளே மனசுல தீ மூட்டி ஊர்வலமா நெருப்புக்கு போறாளே